ஏய் என்னாச்சு மாயா? சரி சரி, பொண்ணுக்கு ஏதோ டிசீஸ் நினைக்கிறேன். அது ஒண்ணுமில்ல, கை கால என்னமோ அரிக்குது போல் இருக்கு. அதான் பொண்ணு வீட்டுக்காரங்களா நலுங்கு வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த நலுங்கு வைக்கிற சமாச்சாரம் எபிசோட்லாம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நலுங்கு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்ததுக்கு முடிஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நீங்க போயிட்டு வரலாம். அந்த பொண்ணுகிட்ட சொல்லிருங்க, தப்பா நினைக்க போகுது. கண்டிப்பா கிளம்புங்க கிளம்புங்க. ஏதோ ஓசில கஞ்சி அடிக்கலான்னு வந்தீங்க, அது இல்லாம போச்சு. என்னாச்சு இவளுக்கு? ஆமா, எங்களுக்கு தெரியாம என்ன வேலை பார்த்த நீ? நானா? நான் ஒண்ணும் பண்ணலையே. சும்மா நடிக்காதா, பின்னாடி பார்க்கும்போது குளிக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பின்ன என்னடா, என் மருமக முன்னால என் பையன் அவளுக்கு நலுங்கு வைக்கணும்னு சொல்றா, விடுவனா? அதுக்கு ஓஹோ, அதான் சந்தனத்துல அரிப்பு இலை இருக்குல்ல, அத அரைச்சி கலந்து விட்டுட்டேன். ஆத்தாடி, அது சரியான நேரத்துல சரியா வேலை செஞ்சு அவளை ஓட விட்டுருச்சு. ஆமாமா, நல்ல காரியம் பண்ண. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நான் அவ கண்ணத்துல பூசி இருப்பம்மா. நல்லவங்க தோக்குற மாதிரி இருக்கும், ஆனா தோக்க மாட்டாங்க. எக்கா எக்கா, என்னக்கா இது தத்துவ மலையா பொழிவியே? சித்தப்பா இது இருக்கட்டும், எங்க வாங்க போய் விக்னேஷ் எங்க இருக்கான்னு பாக்கணும்ல. போங்க போங்க, போய் துப்பறி வேலை பாருங்க. எக்கா, என்னக்கா வேலை பண்ணிருக்க? அசத்தி புட்டபோ குரங்கு மாதிரி இன்னைக்கு ராத்திரி போக சொரிஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆமா, வேற யாருக்கும் வைக்கலையே? உனக்கு வைக்க மாட்டேன். என்னமோ வீடியோ காட்ட போறேன், செந்தில் கையால பூசிக்க போறேன்னு சொன்னேன். கடைசில உனக்கு இப்படி காட்டிட்டாங்களே. அக்கா ஏதாவது பண்ணுங்க, நானே அறுக்குதுன்னு இருக்கேன், இதுல குத்தல் வேறையா? எனக்கு என்னடி தெரியும்? வேணும்னா நானும் கூட சரி சொரிஞ்சு விடுறேன். காமி. ஏய் வாங்கடா, போய் டீ சாப்பிட்டு வந்துருவோம். ஏய், அண்ணன் இவரை பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காருடா. ஏய், அவனே மயக்கத்துல இருக்கான்டா. அவனை கட்டி போட்டு தானே வச்சிருக்கோம். அவன் எப்படா தப்பிச்சு போவான்? வாங்கடா போயிட்டு வரலாம். வாடா. டேய், அண்ணா அவனை கவனமா பாத்துக்க சொன்னாரு, அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்க. புரியுதா? டேய், ஆளுங்கடா. டேய், நீ தான் டீ சாப்பிட கூட போன, இப்ப ஆள காணடா. டேய், எங்கடா போனா? டேய், வாங்கடா வெளிய போய் தேடுங்க. டேய், அங்க இருக்கானடா. ஏய், இங்க இல்லடா, அங்க இருக்கடா. இல்லடா, இங்க இல்லடா, தப்பிச்சடா. அண்ணா அவனுக்கு நம்மள தண்ணி காட்ட சொன்னா, அவன் நமக்கே தண்ணி காட்டி போயிட்டாடா. அண்ணன் போன் பண்றா.
டேய் எப்படிடா? அதான் தடிமாடி மாதிரி 3 பேர் இருந்தீங்கல, அப்புறம் எப்படிடா தப்பிச்சான்? அண்ணே டீ சாப்பிட போற கேப்ல தப்பிச்சானே. ஏ இத சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? அடி வாங்க நம்ம அம்புட்டி வேகமா எங்கேயும் போயிருக்க மாட்டான். சீக்கிரமா அவனை போய் தேடி கண்டுபிடிக்க. அவன் நமக்கு வேணும்டா. சரிங்கண்ணே. டேய் வாங்கடா போய் தேடி கண்டுபிடிக்கலாம். வாடா கண்டுபிடிக்கலாம். எங்கடா போனா? இந்த பக்கம் தானே வந்தா? இங்கிட்டு தானே போய் பா. வாங்கடா. வாங்கடா போய் பாப்போம். வாங்க போய் பாப்போம். டேய் இங்கிட்ட ஓடுடா. ஆமாடா. ஏய் நில்லுடா. டேய் எங்கடா? காணோம். இந்த பக்கம் தானே வந்தா? இங்க தானே இருந்தா? இந்த பக்கம் இங்க தான் தானே வந்தா? விழுந்தா? ஃபோன் போடு பண்ணு. போறோம். அண்ணே பயல கண்டுபிடிச்சு துரத்தும் போது ஒரு வண்டியில போய் மோதிட்டானே. தலையில செம்மடினே. கிட்ட போய் பார்த்தா ஆளை காணோனே. மாயமா மறைஞ்சிட்டானே. அண்ணே விழுந்த அடிக்கு பையன் மண்டா காலின்னு நினைக்கிறேனே. ஏய் அவன் பக்கத்துல இருக்க ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பான். எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிங்கடா. அவன் எனக்கு வேணும்டா. சரிண்ணே. டேய் நாளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்கடா. சரி வாங்கடா. வாடா. எடுத்து பாரு. விக்னேஷ். அக்கா ஏய் விக்னேஷ் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க அக்கா. அடிச்சு வச்சிருக்காளா? அக்கா அக்கா நான் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கேன்க்கா. எங்கன்னு சொல்லுங்க. விக்னேஷ் நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். சரிக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம் அண்ணா, அந்த சாவடி ரோடு பக்கமா போங்களேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. இங்கதான் நான் நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்கதான். அக்கா விக்னேஷ். ஐயோ ஏய், என்னாச்சு விக்னேஷ் உங்களுக்கு? என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். என்ன மன்னிச்சிருங்க. மாயாவை பத்தின ஒரு ரகசியம். என்ன என்ன?
என்ன விக்னேஷ்? அது எனக்கு தெரியுங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியாது. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 5 வயசுல குழந்தை இருக்கு. கல்யாணமா? குழந்தையோட அப்பா. என்னன்னு சொல்லு விக்னேஷ், சொல்லு விக்னேஷ். குழந்தை என்ன விக்னேஷ்? விக்னேஷ், தூக்கு, நீங்க தூக்குங்க. பாத்து. நான் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். டாக்டர் டாக்டர் டாக்டர், இவங்களை காப்பாத்துங்க டாக்டர். என்னமாச்சு? டாக்டர், இவங்க என்னோட தம்பி தான். கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டுருச்சு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாக, அப்படியே மயங்கிட்டாக. டாக்டர், என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க டாக்டர். எப்படியாச்சும் சரி பண்ணுங்க டாக்டர். பல்ஸ் இருக்கு, பயப்படாதீங்க. உள்ள கொண்டு போங்க. டாக்டர், என்னாச்சு? அவங்க கண் முடிச்சிட்டாங்களா? அவர் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரத்தம் தான் அதிகமா போயிருக்கு. தலையில பலமா அடிபட்டதால அவர் இப்ப சுயநிலைவிலே இல்ல. அவர் இப்ப கோமாவுக்கு போயிட்டாரு. இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை பண்றோம். திரும்ப அவர் எப்ப கண்ணு முழிப்பாருன்னு எங்களால உறுதியா சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் ஆகலாம். டாக்டர், அவங்க உசுரை எப்படியாவது காப்பாத்திருக்க டாக்டர். நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவரு சீக்கிரம் சுயநினைவுக்கு வந்துருவாருன்னு நம்புவோம். நமக்குன்னு நம்பிக்கையா இருந்தது இந்த ஒரு ஆதாரம் தான். அதுவும் இப்ப பேச முடியாம மௌனம் ஆயிடுச்சு. விக்னேஷ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து அதை சொல்றதுக்குள்ள அவனுக்கு எப்படி ஆயிப்போச்சு. நீங்க இவ வாழ்க்கையில அடுத்தடுத்து பல மர்மங்கள் இருக்கு. ஏற்கனவே கல்யாணமாகி 5 வயசுல குழந்தை இருக்குன்னு சொல்றான். அப்படி இருக்கிறவ அந்த வாழ்க்கைய விட்டுட்டு அவ புருஷனையும் விட்டுட்டு குழந்தைய பிரிஞ்சு எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நினைச்சதை அடையணுங்கிற வீம்பு இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா? எனக்கும் அதே அதிர்ச்சி தான். இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? நமக்கு சாதகமா இருந்த ஆதாரம் இப்படி ஆயிப்போச்சு. இப்போ நாம இவளுக்கு எதிரா புதுசா ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அதை நிரூபிக்கணும்னா இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்தையும் அதுக்கு சாட்சியா இருக்கிற குழந்தையும் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போதான் நாம இவன் பொய்யானவன் நிரூபிக்க முடியும். இதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஆமா, அதுக்கு நம்ம முதல்ல அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவளை வச்சுதான் இவ யாரு என்னங்கிற உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுதான் எப்படின்னு புரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை இப்போ எங்க இருக்கு, அவ பேர் என்ன, எதுவுமே தெரியாம எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கு. அதே யோசனை தான் அப்பதான் எனக்கும். அந்த குழந்தைய பத்தி மேற்கொண்டு ஏதாவது க்ளூ வேணும்னா விக்னேஷ் தான் கண் முழிச்சு பேசணும். அதுவும் இப்ப வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சோ வேற வழியே இல்லை. அந்த குழந்தைய நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை.
சரி வா, அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். ஊசி போட்டுக்கிட்டீனா சித்தி சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்க. அடம் பிடிக்காம போட்டுக்கணும். சொன்னா கேட்கணும். ஏய் ஏய் சித்ரா சித்ரா. பாப்பா வெளியே வா, இல்லனா 2 ஊசி போட்டுருவாங்க. அது ஒண்ணும் இல்லங்க, ஊசிக்கு பயந்துகிட்டு உங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. பாப்பா வாமா, அவங்க போகட்டும், தொந்தரவு பண்ணாத. பரவாயில்லைங்க, குழந்தை தானே. பாப்பா இங்க வா. நீங்க எவ்வளவு சமத்து. இந்த சின்ன ஊசிக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? ஊசி போட்டாதானே உடம்பு சரியாகும். அப்போதான் நிறைய சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ ஊசியை போட்டுக்கிறீங்க. ஓகே, குட் குட். ஒரே ஒரு ஊசி தான். சாரிங்க, குழந்தை தெரியாம தட்டி விட்டுருச்சு. ஐயோ, இதுல என்ன, பரவாயில்ல. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்குன்னு அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஊசி போட்டுருங்க. சரிங்கம்மா. சரி போலாமா? விக்னேஷ் கண் முடிச்சிட்டா டாக்டர் கால் பண்ணுவாரு. நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். போலாமா? போங்க போங்க. விக்னேஷ் கண்ணு முழிக்காத வரைக்கும் அவன் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கண்ணு முழிச்சிட்டான், நிச்சயம் அவனுக்கு என் கையால கருமாதிதான். என்னம்மா போன விஷயம் என்னாச்சு? அந்த விக்னேஷ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சித்தப்பா, அவன் நம்ம கைக்கு கிடைச்சும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா. கடைசியா ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அது முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மயக்கம் போட்டு கோமாக்கு போயிட்டாரு. அவங்க எப்போ கண்மூடிப்பாங்கன்னு டாக்டர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சோதனை இது? நீ சேஃப்டியா பாதுகாப்பா வச்சிருந்த ஆதாரத்தையும் இப்படி பண்ணிட்டானுங்களம்மா படுவாதீங்க. இனி அவன் எப்ப கண்ணை முழிச்சு போமா. சித்தப்பா, ஆதாரம் போயிருச்சுங்கிற வருத்தத்தை விட நம்மள நம்பி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே. நமக்காக தானே அவங்கள அங்க வச்சிருந்தோம். அவங்களோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் ஆயிட்டேன்னு தான் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு சித்தப்பா. நீ என்னம்மா பண்ணுவ? அவங்க நமக்காக இல்லைனாலும் அவங்க குடும்பத்துக்காகவாவது சீக்கிரமா குணமாகணும்.
செல்லம் ஒளிச்சு வச்சிருந்த ஆதாரம் அடிபட்டு கோமாக்கு போயிடுச்சா? இப்ப என்ன பண்ண போறீங்க? எப்படியும் அவன் கண்முழிக்க 1 மாசம் ஆகுமா? அப்படி அடிபட்டிருக்கான். இன்னும் கல்யாணத்துக்கு 13 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு எதிரான ஆதாரத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அந்த போன்ல இருக்க வீடியோ ஆதாரம் மட்டுமே உனக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ அத பஞ்சாயத்துல காமிக்கல. ஏ அமுதா, உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. அதனால உனக்கு நான் பத்திரிக்கை வைக்கிறேன். வந்து முதல் வரிசையில VIP சீட்ல உட்கார்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பந்தியில நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போ. சரியா? ஆண்டவன் துணை வேணா உனக்கு இருக்கலாம். ஆனா என்னோட நம்பிக்கை தான் எனக்கு துணை. ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சா அதை அடையாம நான் விட மாட்டேன்.